நான் எங்கே போனாலும் கேட்குற முதல் கேள்வி வந்து நீங்கள் பேங்க் லோன் எடுத்திருக்கீங்களான்னா ஓகே. 90% இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா அந்த கடைசி நிமிட வேல்யூ அடிஷன் பண்ண மாட்டோம். இப்போ இந்த லோனை பொறுத்தவரையில் நீங்கள் வங்கியை போய் அணுகணும்னா என்ன உங்களுக்கு தேவை? ஒரு ஆதார் கார்டு தேவை, ஒரு பேன் கார்டு தேவை. இது 2 தான் மேண்டேட்ரி. பேங்க் போகணும்னாலே ஒரு பயம் வர்றதுக்கு காரணம் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஷூரிட்டி கேட்குறாங்க. இந்த நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் போனீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு பேரியர் என்னென்னா லாங்குவேஜ், வேறு எதுவும் இல்லை. கவர்மெண்ட்டில் போட்டிருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 கோடியிலேருந்து 5 கோடி ஆக்கிட்டாங்க. விமனுக்கு கொலாட்ரல் இல்லாமல் கடன் கொடுக்கணும். இப்போ நான் போய் சந்தித்த நிறைய பேரில் கேட்டிருக்கேன், ஏன் நீங்கள் பேங்க் லோன் போகலன்னாக்க, சார் அதெல்லாம் யார் சார் போகிறது, நம்மளை மதிப்பாங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் எக்கனாமிஸ்டான ராமசேஷன் சார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோமே, பெண்கள் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நமக்குள்ளேயே இருக்கும். அப்படி வந்து டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் தான் நம்ம சார்கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸ்நேகிதிக்கு குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். யா சார். வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம் சார். நெறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆண்டர்பிரினர்ஸா இருக்காங்க. பட் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துரும் சார். இந்த விஷயம் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு லோன் வேணும்னா, நமக்கு ஈஸியா எப்படி லோன் கிடைக்கும்? நம்ம பேங்க்ஸ எப்படி போய் அப்ரோச் பண்றது? அப்படின்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுறாங்க சார். அவங்களுக்கான பதில்கள் என்னவா இருக்கு? அவங்களுக்கான வழிகள் என்னவா இருக்கு? கட்டாயம் சொல்கிறேன். இப்போ வந்து நான் எங்கே போனாலும் கேட்குற முதல் கேள்வி வந்து நீங்கள் பேங்க் லோன் எடுத்திருக்கீங்களான்னா ஓகே. 90% இல்லைன்னு சொல்லுவாங்க. ம். ஷாக்கிங்காக இருக்கும். ஓகே. பின்ன எப்படி ரன் பண்ணுறீங்க ம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை வெளியில் கடன் வாங்குகிறோம். ம். இந்த வெளியே கடன் வாங்குறதுங்கிறது ரொம்ப பாலிஷ்டாக சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி 2 வட்டி இருக்கா, 1.5 வட்டி இருக்கா, இதெல்லாம் மினிமம் ரிக்குயர்மெண்ட். இது வந்து அவங்களையே சோக் பண்ணுது. ம். தே ஆர் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். ஓகே. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு ஏன் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா, எங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை. ம். வழிகாட்டுதல் இல்லைன்னா இதை யாரும் ஒரு கிளாஸ் எடுத்து பண்ண முடியாது. ஒரு ஒரு தரையும் ஒரு ஒரு ஸ்கீம் வரும்பொழுது இவங்களே வங்கியை ப்ரோஆக்டிவாக போய் அணுகணும். ஓகே. இப்போ சில வங்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, தே கோ ரூரல். அவங்க போயிட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, இதில் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் எடுத்துப்போம். அவங்களே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 டவுன் 1 ப்ராடக்ட் அப்படின்னு போர்டு பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ அவங்களே ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆமா. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயும் ஒரு 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 ஷாப் இருக்கும். இருக்கு. இப்போ பெரிய ஜங்ஷன்ஸ் எல்லாம் இதை ஆமா. வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன கான்செப்ட், இந்த ஊரில் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இருக்குது, இது வந்து ரொம்ப நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய இடத்துல ஜிஐ டேக் கூட கொடுத்துட்டாங்க. ம், ம். இப்போ பண ஓலையில் கூட பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த பண ஓலையில் கூட பண்ணுறவங்கலாம் யார்? இதெல்லாம் பொறுமையாக பண்ணக்கூடிய பெண்கள் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. வயசானவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கூலி அப்படின்னு சொல்லி பேசி அதை கூடயே வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா அந்த கடைசி நிமிட வேல்யூ அடிஷன் பண்ண மாட்டோம். ம். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் ஓகே. சொல்லுவேன். இப்போ இந்த லோனை பொறுத்தவரையில் நீங்கள் வங்கியை போய் அணுகணும்னா என்ன உங்களுக்கு தேவை? ஒரு ஆதார் கார்டு தேவை, ஒரு பேன் கார்டு தேவை. இது 2 தான் மேண்டேட்ரி. இத தாண்டி நெறைய கேக்குறாங்கல்ல இல்ல சார். அப்ப அந்த மாரி நெறைய பேங்க் போகணும்னாலே ஒரு பயம் வர்றதுக்கு காரணம் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஷூரிட்டி கேட்குறாங்க, நெறைய இது கேட்குறாங்கன்ற ஒரு பயம். இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்த்தா தான் இது தெரியும். ஓகே. இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு நேஷ்னலைஸ் பேங்க், ஐ எம் ம். டாக்கிங் அபவுட் நேஷ்னலைஸ் பேங்க். இந்த ப்ரைவேட்டைஸ் பேங்க்லாம் இது ம். இன்னும் பல ஸ்கீம் இன்னும் ரூரலுக்கு போகல, ஓகே. டவுன்ஸில் இருக்குது. ஆர்எம்எல்ஆர்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. சிட்டிக்கும் ஒரு எம்யூஎல்ஆர் ஸ்கீம் இருக்குது. ஸோ ம். இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ரூரலுக்கே போகிறதில்ல பேங்க்ஸு. போகிறது யார்? நேஷ்னலைஸ் பேங்க்ஸ். ம். இந்த நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் போனீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு லாங்குவேஜ்
ஃபஸ்ட்டு பேரியர் என்னன்னா லாங்குவேஜ், வேறு எதுவும் இல்லை. எனக்கு நான் தமிழ் பேசுகிறேன், நானே அதை போய் எப்படி கேட்பேன், ஒரு தயக்கம். இது ஒன்று ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பாயிண்ட். அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா அவங்க என்ன கேட்க போகிறாங்க, உங்கள்கிட்ட வேறு என்ன கேட்க முடியும்? ஏன்னா கவர்மெண்ட்டில் போட்டிருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 கோடியிலேருந்து 5 கோடி ஆக்கிட்டாங்க. விமனுக்கு க கொலாட்ரல் இல்லாமல் கடன் கொடுக்கணும், 5 கோடி ரூபாய். இது யாருக்கு அவைலபிள்? விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தான் அவைலபிள். இந்த நான் பேசுகிறது எல்லாமே ஸ்நேகிதியை ஒட்டி பேசுகிறேன், பெண்கள் சம்மந்தமாக சொல்கிறேன். 5 கோடி வரை நீ அவன்கிட்ட கேட்கக்கூடாது, கொலாட்ரல் கேட்கக்கூடாது. இப்போ நம்ம பேங்க்குக்கு போகிறோம், கடன் வாங்கணும்னா, சார் உங்கள்கிட்ட வேறு என்ன கொலாட்ரல் இருக்குது, வீட்டு அடமானம் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக நீங்கள் கேட்ட கேள்விக்கே நான் வரேன். இது ஏன் கேட்குறாங்க? ஏன்னா அந்த ஸ்கீமில் அதுக்கு மேலே போனாக்கா கொலாட்ரல் கொடுத்தே ஆகணும். இப்போ நான் ஒரு மனுஷனாக போய் 2 கோடி ரூபாய் கேட்குறேன்னா கொடுப்பாங்க, ப்ரொவைடட் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ விமனை பொறுத்தவரையில் இந்த கொஸ்டின்ஸே கிடையாது. பெண்களை இந்த கேள்வி அதான் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கணும். நான் சும்மா கேட்காம எனக்கு கடலில் போடுறாப்புல போடுன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த 5 கோடி ரூபாய் வரை கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது கொலாட்ரல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கொலாட்ரல் ஃப்ரீன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை அடமானம் வைக்க தேவையில்லை. அண்டர்லைன் பண்ணிங்க, தேவையே இல்லாத சமாச்சாரம். ஸோ அது ஃபஸ்ட்டு இது. ஸோ 5 கோடி வரை கொடுக்கலான்னா நான் பெரிய பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாமா? உங்கள் சௌரியம், நீங்கள் என்ன பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ. இப்போ சில பேரில் இன்ஜினியரிங் கூட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 5 கோடிங்கிறது. அப்போ உங்களோட மார்ஜின் என்ன? நார்மலாக சிஜிடிஎம்எஸ்சின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த கடனை காப்பீடுதி அவங்க கட்டுறாங்க. இப்போ நீங்கள் விமனாக இருந்து சிஜிடிஎம்எஸ்சி ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு 5 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அதில் 10% தான் உங்களோட கான்ட்ரிபியூஷன். இப்போ எனக்கு அந்த 10% அப்ரண்ட்டாக கொடுக்கல அப்படின்னாக்கா அதை கழிச்சிட்டு பேலன்ஸாக லோனாக கொடுத்துருவாங்க. 85லேருந்து 90% வரை கொடுக்கறதுக்கு பேங்க்ஸ் ஆர் ரெடி. இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டா ஒரு ஹெவி பட்ஜெட் லோன் இல்லாமல் சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்கல்ல சார். இப்போ நிறைய பேர் அந்த பெண்கள் வந்து நான் சுயமாக நிற்கிறேன் அப்படின்னு சின்ன சின்னதாக வீட்டில் இருந்தே சில பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஈஸியாக என்ன மாதிரி லோன்ஸ் சார் கிடைக்கும்? இப்போ 20 லட்சம்லேருந்து 30 லட்சம் வரை உங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுக்குறாங்க, கொலாட்ரலே தேவையில்லை. நான் சொன்னாமல் அதில் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கினோட லெண்டிங் ரேட் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா 8.5% கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த 8.5%ல் 3% கம்மியாச்சுன்னா என்ன வரும்? 5% கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஏன் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒன்று அவேர்னஸ் வேணும், ரெண்டாவதாக இப்போ அவங்க வந்து அதை போகிறதுக்கு நீங்கள் சொன்னாப்புல ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. இப்போ நான் போய் சந்தித்த நிறைய பேரில் கேட்டிருக்கேன், ஏன் நீங்கள் பேங்க் லோன் போகலன்னாக்கா, சார் அதெல்லாம் யார் சார் போகிறது, நம்மளை மதிப்பாங்களா? என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு தேவை கடன், அதை இப்போ ஒரு டோரில் கிடைக்குதுன்னா நம்ம தான் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதை போய் நேற்று முந்தா நாள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நான் இன்னும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலைங்கிறாரு. அப்படி இருக்கையில் எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் அப் டு டேட்டாக வச்சுருக்கணும். எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குங்கிறீங்க, அதை எப்படி நம்புவாங்க? ப்ரீவியஸ் இயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இந்த ப்ரீவியஸ் இயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஒரு சின்ன பாயிண்ட்டாக சொல்லிடுறேன், இதுலேருந்து டைக்ரெஸ் பண்ணல. என்னன்னாக்கா எல்லாருமே டேக்ஸை கட்டாத அப்படின்னு ஒரு திங்கிங். நீ நிறையா கட்ட உன் சோர்ஸ் பில்டப் ஆகுது. நீ இதை டேக்ஸ் கட்டுறதுனால உனக்கு ஈஸியாக உனக்கு இன்கம் மல்டிப்ளையர்னு நாங்கள் ஒரு ஃபேக்டர் வச்சுருக்கோம். கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு வரும், ஃபார்ம் 6ல், ஃபார்ம் 1, 2ல் வரும். அந்த இது சாப்டர் 6க்கு முன்னாடி என்னென்ன டிடக்ஷன், எல்ஐசி, பிஎஃப் அதெல்லாம் போக முன்னாடியே இருக்கிற ஃபிகரில் நாங்கள் வந்து 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் எல்லாம் கொடுப்போம். இந்த ஹவுசிங் லோன்லாம் அந்த மாதிரி மல்டிப்ளையர் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஒன்னொன்றுக்கும் ஒரு லோனுக்கும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. இதை நீங்களே போய் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தான் 7.5 லட்சம் 8.5 லட்சம் 8.25 லட்சம் வரை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. 8.5 லட்சத்துக்கு ஃபைல் பண்ண உங்கள்கிட்ட இருக்குன்னா பண்ணணும் இல்லை. ஸோ இது ஒரு ப்ரீ ரிக்வசிட். இந்த பேன் கார்டு சொன்னேன், ஆதார் சொன்னேன்,
பிஸ்னஸ் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருந்தால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ம். இது 3ம் மேண்டேட்டரி. இதை தவிர உங்கள்கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? இப்போ ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸே இல்லாததுனால தான் ஒரு பயத்திலேயே அங்கேயே நின்று வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது ஈஸியாக வந்து புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.